Hi friends, welcome to Kbartsandcreations. இன்னைக்கு நம்ம சேனல்ல சான்பாலி இயரிங் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த இயரிங். வாங்க பார்க்கலாம். மெட்டீரியல்ஸ் ஃபேப்ரிக் glue, சான்பாலி பேஸ், ஸ்டட் பேஸ், pearl செயின் எடுத்திருக்கேன், ஸ்டோன் செயின். இந்த pearl எடுத்திருக்கேன், half pearl இது. scissor, பிங்க் கலர்ல silk thread எடுத்திருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். silk thread 50 strands எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் நோட்டில் வச்சு சுற்றி எடுத்துக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. 2 எட்ஜ்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. சான்பாலி பேஸில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச silk thread அதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் ட்ரை ஆக விடுங்க. அப்போ தான் நம்மளால் ஈஸியாக அதை சுற்ற முடியும். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு எண்டை சான்பாலி பேஸில் ஸ்டிக் பண்ணியிருக்கோம், இன்னொரு எண்டை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த எண்டை சான்பாலிக்குள்ளே விட்டு எடுங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக பண்ணுங்கள், இல்லைன்னா த்ரெட்டு பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி டைட்டாக நல்லா பண்ணுங்கள். நம்ம சேனலில் சில்க் த்ரெட் ஜுவல்லரிஸ் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுங்கள். பேக் சைட் காட்டுறேன் பாருங்கள். 2 பக்கமும் நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும் இந்த மாதிரி டைட்டாக பண்ணால். பிகினர்ஸ் எல்லோரும் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க இந்த இயரிங்கை. அப்போ தான் ஃபினிஷிங் வரும். முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ ஸ்டட் பேஸ்க்கு நான் pearl மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்டட் பேஸில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச pearl ஸ்டிக் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டட் கூட யூஸ் பண்ணலாம், ஸ்டோன் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். நான் இப்போ சிம்பிளாக வெறும் பால் மட்டும் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி நல்லா ட்ரை ஆக விடுங்க. இதை நீங்கள் இந்த ஸ்டட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ரெடிமேடாக ஷாப்பில் கிடைக்குது, அந்த ஸ்டட் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். வாங்க, சில்க் த்ரெட்டு இந்த பேஸில் நம்ம சுற்றி முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட் ஃபினிஷிங்கில் கிடச்சிருக்குன்ட்டு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஸ்டட் பேஸு ட்ரை ஆகிடுச்சு. ஸ்டட் பேஸை எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக ஹோல்ஸ் இருக்குது, அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ நீட் ஃபினிஷிங்கில் க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இதை இப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நீட் ஃபினிஷிங்கில் இருக்கிறதுனால சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்கும். இது நம்ம இதில் கொஞ்சம் இப்போ எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணலாம். சான்பாலி பேஸில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. சுற்றி pearl செயின் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை அங்கே ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி பொறுமையாக ஸ்டிக் பண்ணுங்கள். அந்த ரவுண்ட் ஷேப் நம்ம அப்போ தான் நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி கற்றுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுனால ஒரு 6 ஸ்டோன் எடுத்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன் கீழே. பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. எவ்வளோ நீட் ஃபினிஷிங்கில் கிடச்சிருக்கு பாருங்கள். பிகினர்ஸ் எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.